கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களின் மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தொடரும் வறட்சி காரணமாக கிழக்கில் மட்டக்களப்பில் உள்ள சில கிராமங்களில் மக்கள் தண்ணீருக்காக அலையும் நிலைமை காணப்படுகின்றது. கோரளைப்பற்று மற்றும் ஓட்டமாவடி பிரதேசத்தில் உள்ள ஹிஜ்ரா நகர், ரஹ்மத் நகர், அரஃபா நகர் முதலிய கிராமங்களில் உள்ள மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர். 425 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமங்களில் குடிநீர் பிரச்சினை காணப்படுகின்றது. இந்த பாறைகளை பாட்டு எங்களுக்கு குடிநீர் வசதியை செய்து தரத்துக்கு யாரும் இதுவரை எங்களுக்கு முன்வரல. கடந்த மே மாதம் முதல் கிணறுகளில் தண்ணீர் வற்றியுள்ளன. இதனால் குடிநீருக்கு நீண்ட தூரத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இங்கே குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிறது. கோடபுரம் தான் எங்களுக்கு தண்ணியே இல்லை. நாங்க இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்துதான் இங்கே நாங்க தண்ணிக்கு வர. இதுலயும் வந்தா தண்ணி 4-3 பேர் சேர்ந்தாண்டாக்கா தண்ணி இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு ஓட்டமாவடி பிரதேச சபையினால் வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கப்படுகின்ற போதிலும் அந்த நீர் தங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஓட்டமாவடி சபையால தான் வர அந்த தண்ணியோட எங்களுக்கு பத்தாக்குறையா தான் இருந்துகிட்டு இருக்கு. கிழமைக்கு ஒரு தண்ணி தரக்கள் அது குடிக்கிறதுக்கும் போதா குளிக்கிறதுக்கும் போதா. அத்துடன் இந்த கிராமங்களில் உள்ள வீதிகள் பலவும் இன்னமும் திருத்தப்படாத நிலைமையிலேயே காணப்படுகின்றது. இதனால் தாம் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அன்றாட வாழ்வை பல விதத்திலும் பாதிக்கும் அடிப்படை பிரச்சினைகள் தீர்த்து வளமான வாழ்வை பெற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு. உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.